ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆடி மாதம் 4ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை எடுத்த விளாக்குங்க. இது உடனே எங்களால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியல, கொஞ்சம் வேலையாக இருந்ததுங்க. நம்ம வீடு பக்கத்துலேயே இருக்கிற புத்தம்மனுங்க, அந்த அம்மனுக்கு தான் நம்ம வீட்டில் பொங்கல் வச்சோம். 2 பொங்கல் வச்சுருக்கோம். அது எதுக்குன்னாக்கா, நாங்கள் அங்கே அங்காளம்மாவும் தேசம்மாவும் இருப்பாங்க, அதனால் அவங்க 2 பேருக்கும் 2 பொங்கல் வச்சோங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்போவுமே ஆடி மாதம்னாலே அம்மன் மாதங்க. இந்த மாதத்தில் நம்ம பெண்கள் எல்லாமே நம்ம கை நிறைய வளையல் போடுறது வழக்கங்க. பாருங்கள், நானும் எங்கள் மருமகளும் அப்படி தான் போட்டுருக்கோம். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததுங்க. நம்ம ஆடி மாதம்னாலே நம்ம கை நிறைய வளையல் போட்டுருக்கணும், நல்லா ஜுவல்ஸ் எல்லாம் நல்லா போட்டுக்கணுங்க. ஏன்னாக்கா இந்த ஆடி மாதம் நம்ம எவ்வளோ மங்களகரமாக இருந்து அம்பாளை கும்பிட்றோமோ அம்பாள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த ஆடி மாதம்னாலே எந்த கோவிலில் பார்த்தாலும் பாட்டுங்க. நம்ம எங்கே போனாலும் சாமி பக்தியை தான் நம்ம காதில் கேட்குற மாதிரியே இருக்கும். நம்ம பாட்டலும் சரி, நம்ம எல்லா வீட்லேயும் பூஜை பண்ணுறதும் சரி, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம கோயிலுங்களில் கொடுக்குற வளையல் எல்லாம் கூட அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாதுங்க. நம்ம கை நிறைய வளையல் போட்டுக்கணும். நம்மளும் வந்து வளையல் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்க. அதனால தான் நம்ம பொங்கல் வைக்க போகிற இடமெல்லாம் நம்ம கோவிலில் வளையல் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த வளையல் அம்பாள் கிட்ட வச்சு நம்மளுக்கு கொடுக்கும்போது அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம கையில் போட்டுக்கணும். நம்ம ஆடி போகிறதுக்கு நம்ம அம்பாள் கோயிலில் வாங்கி கொடுப்போம், அந்த வளையலும் போட்டுக்கணுங்க. அதனால தான் கை நிறைய ஆடி மாதம் நம்ம வீட்டில் நம்மளை அறியாமையே நம்ம கை நிறைய வளையல் வந்து சேர்ந்துருங்க. அதனால் ஆடி மாதத்தில் கை நிறைய வளையல் போட்டு நல்லா மஞ்சள் பூசி நல்லா மங்களகரமாக இருக்கணுங்க. பாருங்கள், பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம மாவிளக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. தேசம்மாவுக்கு ஒன்று, அங்காளம்மாவுக்கு ஒன்று. அதுபோல் தாங்க நாங்கள் பொங்கல் வைக்கிறது வழக்கம். இப்போது நம்ம பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம அங்கே வர சுமங்கலிங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிளேட்டில் ப்ளவுஸ் பிட்டு, தாலி சரடு, மஞ்சள், குங்குமம், பூ, வெத்தலைப்பாக்கு, அதில் ஒரு 11 ரூபா சாக்லேட்டு, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நானும் எங்கள் பாப்பா மருமகளும் செட் பண்ணிகிட்டு இருந்தோங்க. நம்ம அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண உடனே அதை கொடுக்கணும். அதனால் நம்ம அங்கே இருக்கிற நாகம்மா கோவில்லையும் அப்படி தாங்க நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அங்கே வந்து எங்களால் கூட்டத்தில் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுங்க. ஆனால் கொஞ்சம் நைட்டில் தான் நாங்கள் போயிட்டு சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. பொங்கல் வைக்க போகும்போதே இருட்டிடுச்சு நல்லா. பாருங்கள், இவங்க தான் அங்காளம்மா. அந்த பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தேசம்மா, எல்லையம்மன் சொல்லுவாங்க. அவங்க வந்து எல்லையை காக்கிற அம்மா. அதனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கோவிலுங்களாக இருந்தாலும் அந்த அம்பாளுக்கெல்லாம் நம்ம பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம அடுத்த வருஷம் நம்ம ஆடி பொறுக்கிற வரைக்கும் நம்ம காவல் காக்கிறது இந்த எல்லையம்மா தாங்க. அதனால் இந்த அம்பாளுக்கெல்லாம் பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த வருஷம் மிஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்த வருஷம் அந்த மாதிரி மறக்காமல் பொங்கல் வைங்க. நாங்கள் அப்படி தான் பொங்கல் வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் வஸ்திரம் எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே 9 சாமி நாகக்கன்னிங்க சாமிங்க இருக்காங்க. அதனால அவங்களுக்கு 9 பேருக்கும் 9 வஸ்திரம் எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு நாங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். அங்கே பூசாரி எல்லாம் யாரும் இல்லைங்க, ஒரு அம்மா லேடிஸ் தான் பூசாரி. அவங்க தான் அதை அர்ச்சனை பண்ணாங்க. அம்பாளுக்கெல்லாம் நல்லா அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போன ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள், குங்குமம், தாலி சரடு எல்லாமே வந்து நானும் எங்கள் பாப்பாலும் ஒரு பிளேட்டில் வச்சு, அதில் நம்ம சக்கரை பொங்கல் வச்சோம் இல்லைங்களா, அதுவும் ஒரு தொன்னையில் வச்சு அதையும் கொடுத்தோங்க. நம்ம எப்போவுமே கொடுக்கும்போது சின்ன வயசு பொண்ணாக பார்த்து கொடுக்கணுங்க. ஏன்னா கன்னியம்மா, ஏன்னா எங்கள் பொண்ணு அந்த ரூபத்தில் வந்து வாங்குவாங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணாக பார்த்து கொடுப்போம். அது போல் தாங்க நாங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் சுமங்கலிங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்தோம். அதை வாங்கிறதுனால சுமங்கலிங்களுக்கும் மாங்கல்ய பலம் அதிகங்க. நம்ம கொடுக்கறதுனால நம்மளுக்கும் மாங்கல்ய பலம் அதிகம். நம்ம அந்த மாதிரி வயசு பொண்ணுங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்குங்க. அதனால தான் அந்த ஐதீகம் தாங்க இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் பிட்டு வச்சு நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது. நல்லபடி பொங்கல் வச்சுட்டு நாங்களும் ஃபேமிலியோட சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில்